அனைவருக்கும் வணக்கம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மனம் கமல வேண்டும். பாடையில் படித்துயிலும் போதிலும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும். ஓடையில் என் சாம்பல் ஓடும் போதும் என் தமிழ் சலசலத்து ஓட வேண்டும் என்ற சச்சிதானந்த வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பு நுழைவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்னன்னாக்க புறப்பொருள் இலக்கணம். இப்போ நம்ம இலக்கணம் தெரியும், 5 வகை இலக்கணங்கள் படிச்சிருப்பீங்க தமிழ்ல. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படி 5 இலக்கணங்கள் படிச்சிருப்பீங்க. இதுல பொருள் இலக்கணம் 2 வகையா பிரிப்பாங்க. அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அகப்பொருள் இலக்கணம் சார்ந்த ஒரு வீடியோ சிறிய ஒரு பதிவு போட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம புறப்பொருள் இலக்கணத்தை பத்தின தகவல் பார்க்கலாம். புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன? அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் போன்ற புற திணைகளை, புற விஷயங்களை பற்றி கூறுகின்ற திணைகள் தான் புறத்திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புறத்திணைகள் மொத்தம் 12 புறத்திணைகள் இருக்கு. சரிங்களா? இந்த புறத்திணைகள் என்னன்னா, இங்க ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. தினமும் வெட்டி கதை மட்டுமே பேசாம வேலை செஞ்சு உழுதும் வாடகை பாக்கி கைக்கு வரல அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட் எப்படி பொருந்ததை பின்னாடி பார்க்கலாம். இப்போ அப்படி பாருங்க. முதல்ல 12 திணைகள் என்னென்ன, இந்த ஒவ்வொரு திணைக்கும் என்ன பொருள், இந்த ஒவ்வொரு திணையின் பொழுதும் என்ன பூவை அணிவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக வெற்றி திணை. வெற்றி திணைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாட்டுடைய அரசர் அவருடைய பகை நாட்டு அரசர் மீது, பகை நாட்டின் மீது போர் தொடுக்க என்றாரு. அப்படி போர் தொடுக்க என்னும் பொழுது பகை நாட்டின் மீது நாளைக்கு போருக்கு போறாருன்னா, இன்றைக்கு முதல் நாள் என்ன பண்ணுவாருனாக்க, அந்த பகை நாட்டில் இருக்கக்கூடிய பசு கூட்டங்கள், ஆணிரைகள் எந்த ஒரு துன்பமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை வீரர்கள் முதல் நாளே அனுப்பிச்சிடுவாரு. அனுப்பிச்சு அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வாங்க, வந்து பத்திரப்படுத்துங்க அப்படின்னு பத்திரப்படுத்தினப்பதான் மீண்டும் என்ன பண்ணுவார்னாக்க இந்த அரசர் போர் தொடுப்பார். அப்ப இந்த திணைக்கு பேரு ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பசு கூட்டம் ஆணிரைன்னு சொல்லுவாங்க, ஆணிரை கவர்தல் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆணிரை கவர செல்லும் வீரர்கள் அணிகின்ற பூ என்னன்னாக்க வெற்றி பூ. இந்த வெற்றி பூ பார்த்திருக்கீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படின்னாக்க, அந்த பூங்காக்கள்லாம் அழகுபடுத்துவதற்காக வீட்டின் முன்புறங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இட்லி பூன்னு சொல்லுவாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த பூ தான் வெற்றி பூ. சரிங்களா? வெற்றி பூ யார் வச்சிருப்பாங்க? ஆணிரை கவர செல்லும் வீரர்கள் அணிந்து கொண்டு ஆணிரை கவர செல்வாங்க. இது வெற்றி திணை. ஓகேங்களா? இரண்டாவது திணை கரந்தை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. கரந்தை திணைனா என்ன? இப்ப ஆணிரை மீட்டு வந்தாச்சு, ஆணிரை கவர்ந்து வந்தாச்சு. இப்ப பகை நாட்டரசர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நாட்டோட ஆணிரை நம்ம கவர்ந்து வந்துட்டோம். அப்ப நம்ம மீது அவர்கள் போர் தொடுத்து அந்த தங்களோட நாட்டுடைய ஆணிரை மீட்டு கொண்டு செல்வதுதான் கரந்தை திணைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆணிரை மீட்க வரும் வீரர்கள் அணியும் பூ கரந்தை பூ அணிந்து வருவாங்க. சரிங்களா? இதுதான் கரந்தை திணை. அடுத்தது வஞ்சி திணை. வஞ்சி திணை அப்படின்னா, மண்ணாசை கொண்டு பகை நாட்டின் மீது போர் தொடுக்க ஒரு அரசர் என்றார் அப்படின்னா அதுதான் வஞ்சி திணைன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன போர் கூடி போவாங்கன்னாக்க வஞ்சி பூ அணிந்து போவாங்க. அப்போ ஒருத்தர் போருக்கு போறப்ப வஞ்சி பூ அணிஞ்சு போனா நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்த்தோன்னே என்னன்ட்டு அவங்க நாடு பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது காஞ்சி திணை. அப்படி மண்ணாசை கொண்டு பகை நாட்டு அரசர் மீது போர் தொடுக்கப்ப அந்த நாட்டு வீரர்கள் என்ன பண்ண, அந்த நாட்டு அரசர் என்ன பண்ணாரு, தன்னுடைய நாட்டை அவங்கள்ட்ட விடாம தொடர்ந்து போரிட்டு தங்க நாட்டை நிலைநாட்டுவது, அது காஞ்சி திணைன்னு சொல்லுவாங்க. அவர்கள் சூடும் பூ காஞ்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க நொச்சி திணை. நொச்சி திணைனா என்ன அப்படின்னா, ஒரு கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு, கோட்டை மதிலை கைப்பற்றும் பொருட்டு அந்த கோட்டையை சுற்றிலும் வீரர்கள் என்ன பண்றாங்க, தாக்குறாங்க. அப்ப அந்த கோட்டை அரசர் உள்ளே இருந்துகிட்டு கோட்டையை பாதுகாக்கிறார், எதிர்நாட்டு வீரர்களை தாக்குறாரு. அந்த திணைக்கு பேர் தான் நொச்சி திணைன்னு சொல்லுவாங்க. அந்த வீரர் அணிப்பூ நொச்சிப்பூ. நொச்சிப்பூ பார்த்துருப்பீங்க, நம்ம கொரோனா டைம்லாம் ஆவி பிடிக்க அதிகமாக பயன்படுத்திருப்பாங்க. சரிங்களா? மணி நொச்சி, கருநொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு பல வகையில் அந்த பெயர் அழைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது உளினை திணை. உளினை திணைனாக்க, இப்ப கோட்டை மதிலை பாதுகாக்கும் பொருட்டு 4 புறம் வீரர்கள் நின்று கொண்டு பாதுகாப்பதுதான் உளினை திணைன்னு சொல்லுவாங்க. இந்த உளினை திணை அவங்க அணிகிற பூ உளினை பூ அணிவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தும்பை திணை. தும்பை திணை அப்படின்னா என்னன்னாக்க, வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு 2 நாட்டு அரசர்களும் ஒரு மிக பலமாக போரிட்டுக் கொள்வதுதான் தும்பை திணைன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் அணிந்து கொண்டு சண்டையிடும் எந்த பூ அணிஞ்சிருப்பாங்கன்னா தும்பை பூ அணிஞ்சு சண்டையிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வாகை திணை. வாகை திணை அப்படின்னா, தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக போரிடும் ஒரு அரசர் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய வலிமையால் வெற்றி பெற்ற அப்படிங்கிறத நிரூபிக்கும் வண்ணம்
வாகைப்பூவை தலையில் சூடி ரிட்டர்ன் வருவார், வீட்டுக்கு கோட்டைக்கு வராரு. அப்ப அவங்க சூடும்போது தான் வாகைப்பூ. அந்த திணைக்கு பேர் வாகை திணை. ஓகேங்களா? அடுத்து பாடான் திணை. ஒரு அரசருடைய வீரம், கல்வி, செல்வம், புகழ் போன்ற புறத்தணிகளை பத்தி சொல்லக்கூடிய திணை தான் பாடான் திணை. சரிங்களா? அடுத்து பொதுவியல் திணைனா என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ஒரு 9 திணை பார்த்தோம். வெற்றி திணை அதுல இருந்து பாடான் திணை வரைக்கும். அப்ப இது வரைக்கும் அந்த 9 திணைகளிலும் சொல்லப்படாத கருத்துக்களை, ஓகேவா, வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை சொல்லப்படாத கருத்துக்களை ஒருங்கே சொல்லுவதுதான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது கைக்கிளை. கைக்கிளை திணை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னாக்க ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருதலை காமம். இந்த ஒருதலை காமம் ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று அப்படின்னு 2 வகையா பிரிப்பாங்க. அதே பெருந்திணை என்னன்னாக்க பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தா காமம் இதுக்கெல்லாம் மலர் கிடையாது. பொருந்தா காமம் ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்றுன்னு 2 வகையா பிரிப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம 12 திணைகள் பார்த்தோம். அந்த திணைகளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம். அவங்க எந்த மலர் அணிஞ்சு பூ அணிஞ்சு அந்த திணையில ஈடுபடணும்னு பார்த்தோம். சரிங்களா? இப்ப இந்த 12 திணைகளும் நம்ம என்ன பண்ணா ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கணும், வரிசைக்கிரமா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுதான் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். பாருங்க, இந்த சென்டென்ஸ் அப்படி படிச்சு பாருங்க. தினமும் வெட்டி கதை மட்டுமே பேசாம வேலை செஞ்சு உழுதும் வாடகை பாக்கி கைக்கு வரல. சரிங்களா? தினமும் வெட்டி கதை மட்டுமே பேசாம வேலை செஞ்சு உழுதும் வாடகை பாக்கி கைக்கு வரல அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்ல என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா, இதை ஒரு சில வாக்கில் மட்டும் நம்ம நீக்கிட்டு பார்ப்போம். தினமும் மட்டுமே பேசாம வேலை வரல. ஸோ இந்த வார்த்தை மட்டும் நீக்கிறேன் இந்த சென்டென்ஸ்ல. மீதி வார்த்தைகள்லாம் இங்க நம்ம தொடர்படுத்தி படிக்க போறோம். சரிங்களா? அதாவது வெட்டி, வெட்டினா வெற்றி திணை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கதை, கா கரந்தை திணை அப்படின்னு பார்த்துக்கிறோம். அடுத்து செஞ்சி. இந்த செஞ்சிக்கு மட்டும் பவர்ல கியூப் நம்ம மேக்ஸ்ல போட்டுருக்கீங்களா அது மாதிரி போட்டுக்கிறோம். அது ஒரு 3 இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன திணை? வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை. ஏன்னா 3 சின்னு முடியும். அதனால இங்க 3 பவர்ல போட்டுருக்கோம். ஓகேவா? காஞ்சி திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை. ஓகேங்களா? அடுத்தது உழுதும், உழுதும், உளுர், உளினை திணை, தும், தும்பை திணை. சரிங்களா? உளினை, தும்பை அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாகை திணை, வாடகை. இதுல பார்த்தா வாகை, வாகை திணை. ஓகேங்களா? பாக்கி பாடான் திணை. ஓகேங்களா? அடுத்தது பாக்கி கைக்கு. இந்த பாக்கிக்கும் கைக்கு இடையில மட்டும் பாத்தீங்கன்னா பொதுவா கைக்கு வரல அப்படின்னு நம்ம எழுதியிருக்கணும். பொதுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுங்க. அப்போ பொதுவியல், கைக்கு, கைக்கிளை. அப்ப இன்னொன்னு என்ன போச்சு, இந்த ஷார்ட்கட் ரொம்ப பெருசா இருக்கு ஞாபகம் வச்சுங்க. அதான் பெருந்திணை. சரிங்களா? ஷார்ட்கட் ரொம்ப பெருசா இருக்கு சார், கடைசியா ஆரம்பிச்சுட்டா பெருந்திணை. ஓகேவா? ஸோ இந்த வரிசைக்கிரமாக நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். இங்க மட்டும் பொதுவாக, அப்ப பொதுவியல் திணை பொதுவாக கைக்கு வரல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதை எல்லாம் வந்துட்டோம். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த ஷார்ட்கட் அப்படின்னாக்க, நம்ம அந்த 12 திணைகளை ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? போட்டித் தேர்வு எழுதுறப்ப உங்களுக்கு பொருத்துக்களை கேட்பாங்க, பூக்களை தொடர்படுத்தி கேட்பாங்க, அடுத்தடுத்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்காக தான் பயன்படும். சரிங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு ஷார்ட்கட். சமீபத்தில் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஒரு நடிகர் விஜய், தெரியும் நினைக்கிறேன். அவரு தன்னுடைய கொடியில இந்த மலர்கள்ல ஒரு பூவை வந்து தன்னுடைய கொடியில வச்சிருப்பாரு. சரிங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு 9 பூ கொடுத்துருக்கோம். இந்த 9 பூல ஒரு பூவை தன்னுடைய கொடியில அவர் வச்சிருப்பார். அது எந்த பூன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மீண்டும் இது போன்ற தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.